இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித ஸ்தானிஸ்லாஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, கிரகாவ் நகரத்தினுடைய ஸ்தானிஸ்லாஸ் என்று இவரை அழைப்பார்கள். இவர் பிறந்தது போலந்து தேசத்துல திருச்சபையுடைய வரலாற்றில் 11ஆவது நூற்றாண்டுல பணக்கார ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறக்கிறார். பிறந்த சில ஆண்டுகளையே இவருடைய பெற்றோர்கள் இறந்து விடுகிறார்கள். பிறகு தன்னுடைய இளமை காலத்துல தன்னிடமிருந்து சொத்துக்களை ஏழை எளியவர்களுக்கு பிரித்து கொடுத்து விட்டு இவர் குருவாக பயிற்சி பெற்று குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். அதற்கு பிறகு இவர் ஆயராகவும் உயர்த்தப்பட்டார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். புனித ஸ்தானிஸ்லாஸ் என்று சொன்னாலே தன்னுடைய மறைவுரைகள் மூலமாக மக்களை மனம் கவர்ந்த இயேசுவினுடைய போதனைகளை போதித்த ஒரு அன்பு ஆயராகத்தான் இவர் அறியப்படுகிறார். மிகவும் கண்டிப்பான, அதே நேரத்தில் கனிவுள்ள ஒரு ஆயராகவும் இருந்தார். உண்மைக்கு சான்று பகர்ந்த ஒரு புனிதராகவும் இவர் அறியப்படுகிறார். இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் இவருடைய அரசர் முறை தவறி வாழ்ந்த ஒரு ஒழுக்கக்கேடான வாழ்வை கண்டித்த ஒரு காரணத்தினால் இவர் தண்டிக்கப்பட்டார். திருப்பலி நிகழ்த்து கொண்டிருந்த பொழுதே இவர் படுகொலை செய்யப்பட்டார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, உண்மைக்கு சான்று பகர்ந்த இந்த புனித ஸ்தானிஸ்லாஸ் அவர்களுடைய பரிந்துரையால் நாமும் நம்முடைய வாழ்க்கையில உண்மைக்கு சான்று பகர்பவர்களாக வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு வருகிற நிகழ்வுகளை பற்றி தான் இருக்கிறது. நம்ம ஏற்கனவே எடுத்து சொன்னோம், இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகதலேன் மரியாளுக்கு காட்சி தருகிறார். அவளுடைய சாட்சியத்தையும் திருத்தூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பிறகு எம்மாவுஸ் வழியில் ஆண்டவர் 2 சீடர்களை சந்திக்கிறார். அவர்களுடைய சாட்சியத்தை கூட திருத்தூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. 3வது இயேசு அவர்களிடத்திலேயே தோன்றுகிறார். அப்பொழுதும் அவர்கள் நம்பவில்லை. இப்பொழுது 3வது 4வது முறைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய மந்த நிலையை, அதாவது இயேசுனுடைய இந்த உயிர்ப்பின் சாட்சியங்களை புரிந்து கொள்ள முடியாத, நம்பிக்கையற்று இருக்கிற அந்த ஒரு நிலையை புரிந்து கொள்கிறார். ஒருவேளை அச்சத்தில் இருக்கலாம், அல்லது ஒருவேளை மிகப்பெரிய மன கவலையில் இருக்கலாம், அல்லது ஒருவேளை ஒரு குழப்பத்தில் இருக்கலாம். இந்த நிலையை புரிந்து கொண்டு அவர்களை சற்று கடிந்து கொள்கிறார். அதற்கு பிறகு கடிந்து கொண்டதோடு அவர் அவர்களை விட்டுவிடவில்லை. மாறாக மிகப்பெரிய ஒரு பொறுப்பினை அவர்களுடைய கைகளில் ஒப்படைக்கிறார். உலகமெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்கிற மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். ஒரு நிகழ்வை ஒன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு வகுப்புல ஒரு மாணவன் ஒழுங்காக பாடத்தை கவனிக்காமல் ஆசிரியரை பற்றின ஒரு கார்ட்டூன் வரைந்து கொண்டிருந்தானா, கேலி சித்திரம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஆசிரியர் பார்க்கிறார், இந்த மாணவன் வகுப்பை கவனிக்காமல் ஏதோ வரைந்து கொண்டிருக்கிறார். அவர் நேரடியாக சென்று பார்த்த நேரத்துல அந்த மாணவன் ஒரு கேலி சித்திரம் அவரை பற்றியே வரைந்திருக்கிறான். கார்ட்டூன் படத்தை பார்த்த உடனேயே அவருக்கு கொஞ்சம் கோபம் வருகிறது. இருந்தாலும் இடைவேளை நேரத்துல என்னை நீ ஸ்டாஃப் ரூம்ல பாரு, ஆசிரியர்கள் இருக்கிற அறைக்கு பாரு என்று சொல்லிவிட்டு வகுப்பை முடித்து விட்டு சென்று விடுகிறார். இவனுக்கு அடுத்த வகுப்பு முழுவதும் ஒரே பயம். ஐயோ, மாட்டிக்கிட்டோமே, அவரை பற்றி ஒரு கேலி சித்திரம் வளைஞ்சிட்டோமே அப்படின்னு மனம் கலங்குகிறான். கேலி சித்திரம் உங்களுக்கு தெரியும், மூக்கை பெருசாகி காமிப்பாங்க, காது பெருசாக்கி காமிப்பாங்க, அல்லது வாயை கண்ணை ஏதாவது ஒரு உருவத்தை, ஏதாவது ஒரு உறுப்பை பெரிதாக்கி கேலியாக வருவது தான் கேலி சித்திரம். அவனுக்கு படபடக்குது. இந்த இடைவெளி நேரத்தில் ஆசிரியர் எப்படி அடிக்க போறாரோ, என்ன சொல்லி திட்ட போறாரோ, அல்லது பெற்றோர்களை அழைத்து வர சொல்ல போகிறாரோ என்று. வகுப்பறையிலிருந்து அவன் இடைவெளியில ஆசிரியர்கள் இருக்கிற அந்த அறைக்கு சென்ற நேரத்துல, நீ தான் என்னை பார்த்து கேலி சித்திரம் வரைஞ்ச பையனா, சரி சரி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டிரால இருந்து ஒரு 5 புத்தகங்களை எடுத்து கொடுத்து, என் வாழ்க்கையில நான் ஒரு கார்ட்டூனிஸ்டா மாறணும்னு ஆசைப்பட்டேன், ஒரு கேலி சித்திரம் வரைகிற ஓவியனாக மாற விரும்பினேன். என்னுடைய பெற்றோர்கள் அதை எனக்கு உதவி செய்யவில்லை அல்லது உற்சாகப்படுத்தவில்லை. நீ அழகாக கேலி சித்திரம் வரைகிறாய், இந்த பயிற்சி நோட்டுகளை பயன்படுத்தி கேலி சித்திரம் வரைகிற பயிற்சியை பெற்றுக்கொண்டு என்று சொல்லி சிரிச்சுக்கிட்டே அனுப்பி வச்சாராம். பயத்துல டென்ஷன்ல போன அந்த மாணவன் சிரிச்சுக்கிட்டே வந்தானா. அன்புமிக்கவர்களே, அந்த கேலி சித்திரத்தை வரைந்த அந்த மாணவனை அந்த ஆசிரியர் அன்றைக்கு அடித்திருந்தால் ஒரு மிகப்பெரிய உலகத்துல பிரபலமான ஒரு கேலி சித்திர ஓவியர் இருக்காமலே போயிருப்பார். ஆம் அன்புமிக்கவர்களே, சிறு தவறுகளை மன்னித்து மறந்து மற்றவர்களை ஊக்கப்படுத்துகிற நேரத்துல தான் அவர்களில் முழுமையான வளர்ச்சியை நம்ம காண முடியும். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட திருத்தூதர்களுடைய நம்பிக்கையற்ற அந்த ஒரு நிலையை, மந்த நிலையை கண்டிக்காமல் அல்லது அத்தோடு விட்டு விடாமல் அவர்களை உற்சாகப்படுத்துகிறார், புதிய பொறுப்பை கொடுக்கிறார். அதனாலதான் கத்தோலிக்க திரு அவை இன்றைக்கு உலகம் முழுவதும் பறந்து விரிந்திருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அன்பு உறவுகளே, நம்பிக்கையற்று இருந்தால், அச்சத்தில் இருந்தால்
இயேசு நம்மோடு வருகிறார், நம்மோடு உடன் இருக்கிறார், நம்மை அவர் பலப்படுத்துவார் என்கிற நம்பிக்கையோடு அன்றாட கிறிஸ்தவ வாழ்வை மனநிறைவோடு வாழ கற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.